நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட சத்தான உணவுகளை குழந்தைகள் சாப்பிட வைக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவலை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். காய்கறிகள் குழந்தைகளுக்கு ஆற்றலை தருகின்றன. காய்கறிகளை சாப்பிடுவது குழந்தைகளை நோய்களில் இருந்து பாதுகாக்கும். காய்கறிகள் குழந்தைகளுக்கு ஆற்றல், வைட்டமின்கள், ஆக்சிஜனேற்றிகள், நார்ச்சத்து மற்றும் தண்ணீரை வழங்குகின்றன. அவை குழந்தைகளை பிற்காலத்தில் இதய நோய், பக்கவாதம் மற்றும் சில புற்றுநோய்கள் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவுகின்றன. ஆனால் காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளை குழந்தைகள் விரும்பி சாப்பிட வைப்பது எப்படி என்பது குறித்த தகவலை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். உணவு விஷயத்தில் நம்மை பார்த்துதான் நம் குழந்தை கற்றுக்கொள்கிறது. எனவே குழந்தையை காய்கறிகளை சாப்பிட ஊக்குவிப்பதற்கு சிறந்த வழி நாம் சாப்பிடுவதையும் அதை ரசித்து ருசிப்பதையும் குழந்தையை பார்க்க வைப்பதாகும். குழந்தைகள் நிறைய காய்கறிகளை சாப்பிட ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் விடாமுயற்சியும் பாராட்டும் உதவி புரியும். குழந்தைகளிடம் சாப்பாட்டை திணிக்க கூடாது. அவர்களுக்கு பசிக்கும் பொழுது உணவு ஊட்ட வேண்டுமாம். புடலங்காய், பீர்க்கங்காய், கத்தரிக்காய், அவரைக்காய் போன்ற காய்களை பெரும்பாலான குழந்தைகள் விரும்புவதில்லை. அவற்றை நறுக்கும் பொழுது வித்தியாசமான முறையில் நறுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருட்களின் வடிவத்தில் காய்கறி இருந்தால் மிகவும் சிறப்பு. காய்கறிகளை வைத்து வேடிக்கையான வடிவங்களை உருவாக்குவது அல்லது சிறு துண்டுகளாக நறுக்கி வித்தியாசமாக பரிமாறினால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட பழம் அல்லது காய்கறியை விரும்பவில்லை என்று ஒருபொழுதும் முடிவெடுத்துவிட முடியாது. அடுத்த முறை நீங்கள் அதை சமைக்கும் பொழுது அவர்கள் அதை தின்று பார்க்க முயற்சி செய்யலாம். குழந்தைகளின் ரசனைகள் வயதிற்கு ஏற்ப மாறுகின்றன. சரியான நேரத்திற்கு சாப்பாடு தர வேண்டும். சாப்பிடுவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பு வரை எந்த நொறுக்கு தீனியும் குளிர்பானமும் கொடுக்க கூடாது. அதிலும் சாக்லேட் போன்ற தீனிகளை கொடுக்கவே கூடாதாம். குழந்தைகளையும் பழம், காய்கறிகளை வாங்க அழைத்து செல்ல வேண்டும். அவர்களை பழங்களையும் காய்கறிகளையும் பார்க்கவும், முகரவும், உணரவும் அனுமதிக்க வேண்டும். காய்கறிகளை கழுவுவது, அவற்றை எடுத்து வைப்பது போன்ற சிறு சிறு வேலைகளை குழந்தைகளிடம் கொடுத்து ஈடுபடுத்துவது அவர்கள் உணவை விரும்பி சாப்பிட தூண்டும். காய்கறி பொரியல், கூட்டு போன்றவற்றை பரிமாறும் பொழுது கூடவே வடகம், அப்பளம் போன்ற எண்ணெயில் பொரித்தவற்றை வைக்க கூடாது. அவற்றை எடுத்து உண்டுவிட்டு காய்கறிகள் வேண்டாம் என்று பிள்ளைகள் தவிர்ப்பார்கள். எனவே அவற்றை தனியாக தருவதுதான் நல்லது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தினால் குழந்தைகளும் உணவை விரும்பி சாப்பிடுவார்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.